அனைவருக்கும் வணக்கம். பார்ட் டைமாக படிக்கிறவங்க, அதுவும் எனக்கு படிக்கிறதுக்கு போதுமான அளவு டைம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை மட்டுமாவது படிக்க ட்ரை பண்ணுங்கள். பிகினிங்லேயே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே பார்ட் டைம் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான். அதுவும் படிக்க போதுமான அளவு டைம் கிடைக்காம இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது நமக்கு குரூப் 4 சிலபஸ்லேயும் சரி, குரூப் 2 ப்ரிலிம் சிலபஸ்லேயும் சரி, பொது அறிவு பகுதி எடுத்து பார்த்தீங்கன்னா அழகு 3, அதான் யூனிட் 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவின் வரலாறு இருக்குது இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பண்பாடு, இந்திய தேசிய இயக்கம்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த இந்தியாவின் வரலாறுன்னு இருக்குது பாருங்கள். அது கீழே நமக்கு என்னென்ன டாபிக் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிந்து சமவெளி நாகரிகம், அடுத்து குப்தர்கள், அடுத்து டெல்லி சுல்தான்கள், அடுத்து முகலாயர்கள், அடுத்து மராத்தியர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசு, அப்புறம் பாமினி பேரரசு, ஃபைனலாக வந்து தென்னிந்திய வரலாறு அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். இதில் இந்த தென்னிந்திய வரலாறுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவர்கள், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்களை பற்றிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த இந்தியாவின் வரலாறுங்கிற இந்த டாபிக் கீழே வரும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதில் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை மட்டும் விட்டுருங்க. அதை தவிர மற்ற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரச வம்சத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. இப்போ குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராத்தியர்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரச வம்சம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த அரச வம்சங்களை பற்றி படிக்கும்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு அரச வம்சத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த அரச வம்சத்துடைய முதல் அரசர் யார், அதாவது அந்த அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கடைசி அரசர் யார் அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த அரச வம்சத்திலேயே சிறந்த அரசர் யார் அப்படின்ட்டு பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு ரொம்ப பேசிக் லெவலில் ரொம்ப ஈஸியாக கொஷின் கேட்டால் இந்த பாயிண்ட்லேருந்தே கேட்டுருவாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம குப்த பேரரசை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். குப்த பேரரசுடைய முதல் அரசர், அதாவது இந்த குப்த பேரரசை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர். அதே மாதிரி அவருடைய கடைசி அரசர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர். ஸோ அடுத்து வந்து சிறந்த அரசர் சமுத்திரகுப்தர். ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிற ஒவ்வொரு அரச வம்சத்துக்கும் முதல் அரசர் யார், சிறந்த அரசர் யார், கடைசி அரசர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய காலவரிசை, இதுலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 மன்னர்களை கொடுத்துட்டு அவங்கள காலவரிசைப்படி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு நம்ம டெல்லி சுல்தான்கள் எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஃபஸ்ட்டு அரசர் யார் வருவாங்க? குத்புதீன் ஐபக் வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இல்துமிஸ் வருவாங்க. அடுத்து ரஷ்யா வருவாங்க, சுல்தானா ரஷ்யா வருவாங்க. அதுக்கப்புறம் கியாசுதீன் பால்பன் வருவாங்க. அதுக்கப்புறம் ஜலாலுதீன் கில்ஜி, அப்புறம் அலாவுதீன் கில்ஜி, அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டம் அதெல்லாம் படிக்கலனா கூட ஜஸ்ட் இந்த ஆர்டரை படித்து வச்சுங்க. சரிங்களா? எந்தெந்த அரசர்கள் எப்பப்போ இருந்தாங்கன்ட்டு நீங்கள் காலகட்டத்தெல்லாம் படிக்க வேணாம். பட் இந்த ஆர்டராக பார்த்து வச்சுங்க. இப்போ டெல்லி சுல்தான்கள்னால் ஃபஸ்ட்டு யார் ஆட்சி செஞ்சா, அதுலேருந்து கடைசியாக யார் ஆட்சி செஞ்சாங்கன்ட்டு ஆர்டராக பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஷின் ஒன்றாவது இருக்கும். அதாவது அந்த காலவரிசைப்படி முறைப்படுத்துக, இல்லை காலவரிசைப்படி அமைக்கன்ட்டு ஏதாவது ஒரு கொஷினாவது ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்பாங்க. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி படிச்சுக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் அரசர்களுடைய வரிசையை மட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மன்னர்களுடைய பட்ட பெயர்கள், அப்படி இல்லைன்னா மன்னர்களுடைய உண்மையான பெயர்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் படிச்சுக்கணும். இதில் இன்னும் கொஷின் வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2ஆம் சந்திரகுப்தருக்கு விக்ரமாதித்யர் அப்படின்ட்டு ஒரு பேர் இருந்திருக்கும். அதே மாதிரி 1ஆம் பராந்தகனுக்கு மதுரை கொண்டான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சோழர்களில் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், இந்த மாதிரிலாம் சில அரசர்களுக்கு சிறப்பு பெயர்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிறப்பு பெயர் இல்லைனா பட்ட பெயர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான அரசர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, புகழ்பெற்ற மன்னர்கள். ஸோ எல்லா மன்னர்களும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அப்பா அம்மா பேர், அதேமாதிரி அவங்களுடைய பசங்க யாருன்ட்டு அந்த டீட்டெயில். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க, கார்டியன் தான் இருந்திருப்பாங்க, அதாவது பாதுகாவலர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய பேர், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆசிரியர் பேர், இந்த மாதிரியான தகவல்களையும் படிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு அக்பர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். அக்பருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஹுமாயூன். அதே மாதிரியே சிவாஜிக்கு வந்து பாதுகாவலராக தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவங்க இருந்திருப்பாங்க. ஈவன் அக்பருக்கே பார்த்தீங்கன்னா பைரம் கான் அப்படிங்கிறவங்க பாதுகாவலராக இருந்திருப்பாங்க. அக்பர் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே அரசராக்கிடுவாங்க.
சும்மா ஆனால் ஒரு பேரளவில் அரசராக வச்சுக்கிட்டு இந்த பைரம் கான் தான் உண்மையாக வந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான விஷயங்களையும் படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது தெரியும் சரிங்களா. நான் சொல்லும்போது புரியாத மாதிரி இருக்கும், பட் படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் சரிங்களா. இந்த அரசர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட முக்கியமான மற்றும் புகழ்பெற்ற நூல்கள். இப்போ உதாரணத்துக்கு நாம் விஜயநகர பேரரசு பற்றி படிக்கும்போது கிருஷ்ணதேவராயர் பற்றி படிப்போம். கிருஷ்ணதேவராயர் பார்த்தீங்கன்னா சில நூல்கள் எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஆமுக்த மால்யாதா அதை சொல்லலாம். அதே மாதிரி சாகுந்தலம்னு ஒரு நூல் வந்து காளிதாசர் எழுதியிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு நூல் சரிங்களா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னா என்னன்னு தெரியல, மறந்துட்டேனா தெரியல, திரும்ப சொல்லிடுறேன். இப்போது இந்த டாபிக் இருக்கு இல்லையா, அதில் இந்த விஜயநகர பேரரசும் பாமினி பேரரசும் குரூப் 2 ப்ரிலிம் சிலபஸில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா. குரூப் 4 சிலபஸில் இருக்காது. ஸோ அதனால் குரூப் 4 மட்டும் எய்ம் பண்ணி படிக்கிறவங்க இந்த 6வது 7வது டாபிக் படிக்க வேணாம் சரிங்களா. விஜயநகர பேரரசு பாமினி பேரரசுன்னு 2 டாபிக் இருக்குது பாருங்கள், அது குரூப் 4க்கு கிடையாது. நீங்கள் குரூப் 4 மட்டும் எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த டாபிக் படிக்க வேணாம். ஈவன் நான் ஒரு 140 இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் கூட இது இருக்காது சரிங்களா. அதில் ஏன் அதை கொடுக்கலாங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இதை தெரிஞ்சுங்க, குரூப் 4 மட்டும் எய்ம் பண்ணி படிச்சிங்கன்னா இந்த 2 யூனிட் படிக்க தேவையில்லை சரிங்களா. சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சில அரசர்கள்கிட்ட வந்து கொஞ்சம் நல்லா ஃபெமிலியரான அமைச்சர்கள் இருப்பாங்க, புலவர்கள் இருப்பாங்க, அறிஞர்கள் இருப்பாங்க, படைத்தளபதிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அந்த அரசர்களை விட அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய புகழ் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் நம்ம படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். எல்லா அரசர்களுடைய அமைச்சர்கள் புலவர்கள்லாம் படிக்க வேணாம். நீங்கள் படிக்கும்போதே தெரியும் அவங்க வந்து பெருசாக ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதி பரஞ்சோதி, அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி பார்த்தீங்கன்னா மாலிகாபூர். இந்த மாலிகாபூர் தான் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா மேலே படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் டெல்லி சுல்தான்கள் படிக்கும்போது அதை பார்ப்பீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இந்த மாலிகாபூர். தென்னிந்தியா மேலேயே படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது அவங்க தான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. எனக்கு நான் ஹிஸ்ட்ரிலாம் படித்து ரொம்ப நாள் ஆகுது, நான் ரிவிஷன் கூட பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தென்னிந்தியா மேலே படையெடுத்து வந்த, அதான் வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியா மேலே படையெடுத்து வந்த முதல் நபர் வந்து இந்த மாலிகாபூர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் சரிங்களா. சரி, ஓகே, அதை பார்த்துங்க. அதே மாதிரி இப்போ கிருஷ்ணதேவராயருடைய அரசவையில் பார்த்தீங்கன்னா அஷ்டதிக்கஜங்கள்னு ஒரு 8 பேருன்னு நினைக்கிறேன். 8 முக்கியமான அமைச்சர்கள் இருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர் பார்த்தீங்கன்னா அல்லசானி பெத்தனா அப்படிங்கிறவர். அதே மாதிரியே சிவாஜியுடைய அரசவையில் அஷ்டபிரதான்கள்னு ஒரு 8 பேர் இருப்பாங்க சரிங்களா. இதில் அஷ்டம்னா 8 சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட போதும். அஷ்டதி கஜங்கள்னா கிருஷ்ணதேவராயர், அஷ்டபிரதான்கள்னா சிவாஜி சரிங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் காளிதாசர் இருந்திருப்பார். இப்போ நம்ம சாகுந்தலம்னு ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா, சாகுந்தலம் காளிதாசன் இருக்கு இல்லையா. ஸோ இதை எழுதுனது இவர் தான். இவர் ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி தான். அதே மாதிரி அக்பருடைய அரசவையில் பார்த்தீங்கன்னா தான்சென்னு ஒரு இசை மேதை இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி முக்கியமான நபர்கள் சரிங்களா, அமைச்சர்கள்லேயே ரொம்ப முக்கியமானவங்க, படைத்தளபதிகளில் ரொம்ப முக்கியமானவங்க, அறிஞர்களில் ரொம்ப முக்கியமானவங்க, புலவர்களில் ரொம்ப முக்கியமானவங்க. இப்போ காளிதாசெல்லாம் ரொம்ப முக்கியமான புலவர் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரசர்களை பற்றி படிக்கும்போது அவங்க புதுசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து, அந்த மாதிரி புதுசாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் பாரசீக கட்டிட முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாபர். அதே மாதிரி மன்சப்தாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் அக்பர். ஸோ மன்சப்தாரி முறைனா ஒன்றும் இல்லை, இந்த நிலவரி முறை அது சரிங்களா. ஸோ அதை நீங்கள் படிக்கும்போது பாருங்கள். அதே மாதிரி அக்பர் பார்த்தீங்கன்னா தீன் இலாஹின்னு ஒரு புதிய சமயத்தையே உருவாக்கியிருப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்பர் உருவாக்குனா அந்த தீன் இலாஹி சமயத்தை பற்றி அடிக்கடி கேட்பாங்க. ஏன்னா அது மத சகிப்புத்தன்மைக்கு அந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி சரிங்களா. அக்பருடைய காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அரசர் வந்து புதுசாக ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து அதை படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான புகழ்பெற்ற கல்வெட்டுகள் சரிங்களா. நீங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எக்கச்சக்கமான கல்வெட்டுகள் வெட்டி கொடுத்துருப்பாங்க. அவ்வளவும் கண்டிப்பாக படிக்க முடியாது, ஞாபகத்தில் இருக்காது. ஸோ நாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப புகழ்பெற்ற கல்வெட்டுகள் இருக்கும் இல்லையா, அதை மட்டும் படிச்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உத்திரமேரூர் கல்வெட்டை சொல்லலாம். உத்திரமேரூர் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலகட்டத்தை சேர்ந்தது. இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருந்தது, உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. குடவோலை முறை அப்படின்னு ஒரு முறை இருந்திருக்கும். அப்போ எலெக்ஷன் நடத்துறதுக்கு
உடவோலை முறை அப்படின்னு ஒரு முறை இருந்திருக்கும். ஸோ அதை பற்றிலாம் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் சொல்லியிருப்பாங்க. அதனால் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி முக்கியமான கல்வெட்டுகளை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ அடுத்து பாருங்கள், முக்கிய மற்றும் புகழ்பெற்ற கட்டிடங்கள். சரிங்களா, நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது எக்கச்சக்கமான கட்டிடங்கள், மசூதிகள், இப்போ நீங்கள் சுல்தான்கள், முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது மசூதிகள்லாம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் நிறைய கோயில்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பல்கலைக்கழகம். ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கும். பட் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது மட்டும் போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெல்லி சுல்தான்கள் பற்றி படிக்கும்போது குதுப் மினார் அப்படின்னு ஒரு கட்டடத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை கட்ட ஸ்டார்ட் பண்ணது குத்புதீன் ஐபக், முடித்தது இல்துமிஸ். அதே மாதிரியே காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலை கட்டினது 2ஆம் நரசிம்மவர்மன். நாலந்தா பல்கலைக்கழகத்தை கட்டினது குமாரகுப்தர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நாலந்தா பல்கலைக்கழகம் ரொம்ப முக்கியம், குமாரகுப்தர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி மெக்ரலியில் இருக்கிற இரும்புத்தூண் 2ஆம் சந்திரகுப்தர் காலகட்டத்தை சேர்ந்தது. ஸோ இந்த மாதிரி முக்கியமான கட்டிடங்கள். சரிங்களா, இப்போ இந்த நாலந்தா பல்கலைக்கழகம்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைம் வந்து அதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய மற்றும் புகழ்பெற்ற இடங்கள். ஆனால் இது சம்மந்தமாக இப்போ ரீசெண்டாக அந்தளவுக்கு கொஷின் கேட்குறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து கடைசியாக வச்சுங்க. சரிங்களா, மற்றதெல்லாம் படிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்களை படிச்சுங்க. இந்த கோல்கும்பாஸுங்கிற இடத்துல முணுமுணுக்கும் அரங்கம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். அது ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. பட் இப்போ வந்து அந்த ட்ரெண்டை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி பிளேசஸ் பற்றி அதிகம் கொஷின் கேட்கறது இல்லை. பட் இருந்தாலும் கடைசியாக பார்த்துங்க. அதே மாதிரி சிவாஜிக்கு முடிசூட்டு விழா எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெய்கார் கோட்டையில். இதுவுமே ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. அக்பர் பிறந்த இடம் அமர்கோட். சரிங்களா, நம்ம எல்லா அரசர்களும் பிறந்த இடத்தெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், முக்கியமான அரசர்கள் மட்டும் போதும். இப்போ அக்பர் வந்து முகலாய பேரரசை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். முகலாயர்களில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க 2 பேர், ஒன்று ஷாஜகான், இன்னொன்று அக்பர். சரிங்களா, சரி ஓகே. அடுத்தது இப்போது சில அரசர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுங்கோலர்களாக இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி கொடுங்கோல் அரசர்களை பற்றியும் கொஷின்ஸ் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தைமூர் படையெடுப்பு வந்து ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா தைமூர் படையெடுப்பால் டெல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பின்னமாயிருக்கும். சரிங்களா, ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த நாதிர் ஷா படையெடுப்பு இதை பற்றியும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ நம்ம முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது அவுரங்கசீப் பற்றி படிப்போம். அவுரங்கசீப்பும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கொடுங்கோலர் தான். சரிங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரியான தகவல்களையும் ஆல்ரெடி கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நிறைய போர்கள் பற்றிலாம் படிப்போம். ஆனால் நமக்கு வந்து எல்லா போர்களும் தேவையில்லை. நான் சொல்கிறது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோதையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அவ்வளோ போர்கள், அதுக்கப்புறம் அது நடந்த காலகட்டம், இதெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ அப்போ முக்கியமான போர்களை மட்டும் படிச்சுங்க. அதே மாதிரி முக்கியமான படையெடுப்புகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சில மன்னர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட போர் முறையை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, போர் முறைகள், போர் யுக்திகளை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம மராத்தியர்கள் பற்றி படிக்கும்போது சிவாஜி பற்றி படிப்போம். சிவாஜி பார்த்தீங்கன்னா கொரில்லா போர் முறைன்னு ஒரு போர் யுக்தியை ஃபாலோ பண்ணியிருப்பார். அதே மாதிரி இந்த முதல் பானிபட் போர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த போரில் தான் ஃபஸ்ட்டு பீரங்கியை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த போரில் பாபருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணமாக இருந்தது அந்த பீரங்கி படையாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான காரணம் என்ன, பானிபட் போர் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முகலாயர்களுடைய ஆட்சியை ஆரம்பித்து வச்சது இந்த பானிபட் போர் தான். சரிங்களா, முதல் பானிபட் போர் தான். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா தலைக்கோட்டை போர் 1565 நடந்திருக்கும். இதுவும் ஒரு முக்கியமான போர் தான். ஏன்னா விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது இந்த தலைக்கோட்டை போர் தான். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி முக்கிய போர்களை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோன்னா போதும். இப்போ முதல் பானிபட் போர் முக்கியம். ஏன்னா முகலாயர்களுடைய ஆட்சி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரியே பீரங்கியை ஃபஸ்ட்டு அப்போ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போரில் பாபர் ஜெயிக்கிறதுக்கே பீரங்கி படை தான் ஒரு அடிப்படை காரணம். அதே மாதிரி தலைக்கோட்டை போர் முக்கியம். ஏன்னா விஜயநகர பேரரசுடைய வீழ்ச்சி இந்த தலைக்கோட்டை போரில் தான் ஆரம்பமாகும். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி முக்கியமான போர்களை மட்டும் பார்த்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில அரசர்கள் வந்து அவங்களுடைய இயற்பெயரை விட்டுட்டு அவங்களே ஒரு பட்டப்பேர் வச்சுருப்பாங்க. சரிங்களா, இல்லைனா வேறு யாராவது கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டப்பேருக்கு பார்த்தீங்கன்னா மீனிங் இருக்கும். சரிங்களா, ஒரு மீனிங் இருக்கும். அதே மாதிரி நார்மலாக வந்து சில சொற்கள் அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம படிச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஷாஜகானுங்கிறது அவருடைய உண்மையான பேர் கிடையாது. உண்மையான பேர் வந்து குர்ரம். இந்த ஷாஜகான்னா என்னென்னா உலகத்தின் அரசர் அப்படின்னு அர்த்தம். அதேமாதிரி ஜாகுருதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் அப்படின்னு அர்த்தம். விஜயநகரம்னா வெற்றியின் நகரம். விஜய்னாலே வெற்றி தான். சரிங்களா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
சத்ரபதி, இதில் சத்ரனா குடை, பதினா தலைவன். சத்ரபதி சிவாஜி இருக்கு இல்லையா, அதில் வரும் இது. ஸோ இந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் சரிங்களா. ஸோ அதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள், சில முக்கியமான வெளிநாட்டு பயணிகள் பற்றி நாம் படிப்போம் சரிங்களா. இப்போ குப்தர்கள் காலத்துலேயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுல்தான்கள் காலத்தில், இந்த மாதிரியான காலத்துலலாம் சில முக்கியமான வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அவங்க சில முக்கியமான குறிப்புகளை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு குப்தர்கள் காலத்தில் பாகியான் அப்படின்னு ஒருத்தர் சீன பயணி, அவர் வந்திருப்பார். அதே மாதிரியே பாண்டியர்கள் காலத்தில் மார்க்கோ போலோ அப்படின்ட்டு ஒரு வெளிநாட்டு பயணி இங்கே வந்திருப்பாங்க. ஸோ இவங்களை பற்றி படிக்கணும், இவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான உடன்படிக்கைகள். நமக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் உடன்படிக்கை இருக்காது சரிங்களா. இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் தான் நிறைய உடன்படிக்கை வரும். இது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி தான் அது சரிங்களா. அதாவது வந்து பழங்கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு தான் நம்ம இதில் வரும் சரிங்களா. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு வந்து உடன்படிக்கைலாம் இருக்காது. பட் இருந்தாலும் ஏதாவது பார்த்தீங்கன்னா படிச்சுங்க, முக்கியமானதாக இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு புரந்தர் உடன்படிக்கையை சொல்லலாம், சிவாஜி சம்மந்தமானது. இது நீங்கள் படிக்கும்போது தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அரசர்கள் பற்றி படிக்கிறோம் இல்லையா, அதில் வரும். இப்போ அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு 2 விஷயம் அடுத்து பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருக்குது இல்லையா, அது படிக்கும்போதும் பார்த்துக்கணும். அதேமாதிரி இந்த அரசர்கள் பற்றி படிக்கும் போதுமே பார்த்துக்கணும் சரிங்களா. பட் இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் வராது, எல்லாமே அரச வம்சங்கள் சம்மந்தப்பட்டது தான். இனி நாம் பார்க்க போகிற ஒரு 2 விஷயம், அது மட்டும் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கும் பொருந்தும் சரிங்களா. சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இந்த 2 விஷயத்துலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க சரிங்களா. ஒன்று வந்து அந்த காலத்தில், அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இன்னொன்று அப்போ நிர்வாகம் எப்படி இருந்தது. இந்த 2 விஷயத்துலேருந்து அடிக்கடி கொஷின் கேட்குறாங்க. இப்போ நிர்வாகம்னா அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அப்போது நிர்வாக முறை எப்படி இருந்தது. அதான் இப்போ நம்ம நாட்டை எப்படி பிரிச்சிருக்காங்க, இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அதை வந்து நிறைய மாநிலங்களாக பிரிச்சிருப்பாங்க. அப்புறம் மாநிலங்களை மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க, அப்புறம் வட்டமாக பிரிப்பாங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோழர்கள் பற்றி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியையும் பேரரசு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. அடுத்து அந்த ஒட்டுமொத்த ஆட்சி பகுதியை நிறைய மண்டலங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த மண்டலங்களை நிறைய நாடுகளாக பிரிச்சிருப்பாங்க. அந்த நாடுகளை நிறைய கூற்றங்களாக பிரிச்சிருப்பாங்க. அந்த கூற்றத்தில் நிறைய கிராமங்கள் இருக்கும் சரிங்களா. அப்படியே ரிவர்ஸில் பாருங்கள், நிறைய கிராமங்கள் சேர்ந்தது கூற்றம், நிறைய கூற்றங்கள் சேர்ந்தது நாடு, நிறைய நாடுகள் சேர்ந்தது மண்டலம், நிறைய மண்டலங்கள் சேர்ந்தது பேரரசு சரிங்களா. ஸோ அப்போ இந்த நிர்வாக பிரிவாக நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு அரச வம்சத்துக்கும் பார்த்துக்கணும். சுல்தான்கள் காலத்தில் இது எப்படி இருந்தது, முகலாயர்கள் காலத்தில் எப்படி இருந்தது, மராட்டியர்கள் காலத்தில் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே இதை நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம இந்த பிரதமர், நிதியமைச்சர், வருவாய்த்துறை அமைச்சர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, இந்த பதவிகளுக்கு அந்த ஒவ்வொரு அரச காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. உதாரணத்துக்கு முகலாயர்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதம அமைச்சருக்கு வக்கீல்னு பேர், வருவாய்த்துறை அமைச்சரை வஜீர்னு சொல்லுவாங்க, தலைமை நீதிபதியை குவாஜின்னு சொல்லுவாங்க, இராணுவ அமைச்சரை வந்து மீர்பாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் கொஷின் கேட்பாங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இதில் தான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், ரொம்ப புரியாது சரிங்களா. பட் இதை கண்டிப்பாக வந்து பார்த்து வச்சுக்கணும், இதுலேருந்து கொஷின் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு முக்கிய வருவாயாக இருக்கிறது எது அப்படிங்கிறத பற்றி படிக்கணும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா அரசுக்குமே முக்கிய வருவாய் வந்து வரியில் இருந்தால் வரும். அந்த வரியில் எது முக்கிய வரி அப்படின்னு அடுத்து பார்க்கணும். அந்த வரிகளுக்கு அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் என்னென்ன பேர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்க்கணும் சரிங்களா. இப்போ வந்து வருமான வரி, சொத்து வரி அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் நிறைய வரிகள் போட்டிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு வரிக்கு என்ன பேர், அதில் எது ரொம்ப முக்கியமான வரி, இந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கணும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையுமே நிலவரி தான் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏதோ ஒரு அரச வம்சமோ இல்லை சிந்து சமவெளி நாகரிகமாக என்னன்னு தெரியல, அதில் மட்டும் கலால் வரி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். ஸோ அரசாங்கத்துக்கு வருவாயை தர முக்கிய ஆதாரமாக இருந்தது கலால் வரியாக இருந்திருக்கும். அது எந்த காலகட்டம்னு எனக்கு தெரியல சரிங்களா, மறந்துட்டேன். அநேகமாக அது சங்க காலமாக இருக்கும்ன்ட்டு நினைக்கிறேன். பட் இல்லை சங்க காலத்தில் நிலவரி சரிங்களா. சங்க காலத்தில் முக்கிய வருவாயாக இருந்தது நிலவரி தான். பட் ஏதோ சம்திங் ஒரு அரச வம்சத்தை பற்றியோ இல்லை எதையோ பற்றி படிக்கும்போது பார்த்துருக்கேன்.
கலால் வரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸாக இருந்திருக்கும். சரி, அதை பார்த்துங்க. இப்போது இந்த சங்க காலத்தில் வந்து நிலவரி தான் முக்கியமான ஒரு வருவாய் ஆதாரமாக இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இறை. சரிங்களா? நிலவரியை இறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில், அதாவது ஒவ்வொரு அரச வம்சங்கள் ஆட்சி செய்யும் போதும் அந்த காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி படிச்சுக்கணும். இது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி படிக்கும் போதுமே இந்த ஆங்கிளில் படிச்சுக்கணும். சரிங்களா? இப்போ முக்கிய தொழில் எது? இப்போ உதாரணத்துக்கு பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் முக்கிய தொழிலாக இருந்தது எது? அதேமாதிரி சிந்து சமவெளி நாகரிக காலகட்டத்தில் முக்கிய தொழிலாக இருந்தது எது? அப்புறம் கடவுள் நம்பிக்கை இப்போ எப்படி இருந்தது? ஒரே ஒரு கடவுளை தான் கும்பிட்டாங்களா, இல்லை நிறைய பேர் இருந்தாங்களா, இல்லை கடவுளே இல்லையா, கோயில்களே இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் முக்கியமாக பெண்களின் நிலை. பெண்கள் அந்த காலகட்டத்தில் படித்தாங்களா, அரசியலில் பங்கு எடுத்துக்கிட்டாங்களா, பெண்களுக்கு சொத்துரிமை இருந்ததா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போது நமக்கு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த அரச வம்சங்கள் இருக்குது இல்லையா, அந்த அரச வம்சங்கள், அதுக்கப்புறம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கும்போது சங்க காலம், அதுக்கு கூட இப்போ நான் சொன்ன பாயிண்ட்டையே நீங்கள் படிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இந்த 17 விதமான ஆங்கிளில் படிங்க. சரிங்களா? ஸோ முதல் கடைசி மற்றும் சிறந்த அரசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய காலவரிசை, அப்புறம் பட்டப்பேர் ஏதாவது இருந்ததுன்னா அது, அதுக்கப்புறம் வந்து முக்கியமான மன்னர்களுடைய அம்மா அப்பா, பாதுகாவலர், ஆசிரியர், இவங்களை பற்றி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான நூல்களை பற்றி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அரசர்கள்கிட்டையும், சரிங்களா, இல்லை சில முக்கியமான அரசர்கள்கிட்ட முக்கியமான புலவர்கள், அமைச்சர்கள், அறிஞர்கள், படைத்தளபதிகள் இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது புதிய மெத்தட் யாராவது அறிமுகப்படுத்தியிருந்தாங்கன்னா அதை பற்றி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் முக்கியமானதை பார்த்துக்கணும். அப்புறம் புகழ்பெற்ற கட்டடங்களை பற்றி பார்த்துக்கணும். இது மட்டும் கடைசியாக பார்த்துங்க. சரிங்களா? முக்கிய இடங்கள் இந்தளவுக்கு கேட்குறதில்ல, கடைசியாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மன்னர்களின் கொடுங்கோன்மை தொடர்பான தகவல்கள். அதுக்கப்புறம் வந்து போர் முறைகள் எப்படி இருந்தது, ஒவ்வொரு அரசரும் என்ன போர் முறையை ஃபாலோ பண்ணாங்க, முக்கிய போர்கள், அதை பற்றிலாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இது, சரிங்களா, அரசர்களுடைய பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் வெளிநாட்டு பயணிகள், உடன்படிக்கைகள், இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 16ம் 17ம் தான் இப்போ ரீசெண்டாக வந்து கொஷின் கேட்குற ஏரியா. சரிங்களா? ஒவ்வொரு அரச வம்ச காலகட்டத்திலையும் அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருந்தது, அப்போ அந்த காலகட்டத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இதில் இருந்தால் இப்போ ரீசன்ட் டைமில் நிறைய கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா படிச்சுங்க. முக்கியமான விஷயம், இந்த பிடிஎஃப்பை இப்போ நம்ம பெய்ட் பேட்சில் நான் போட்டு விட்றேன். சரிங்களா? பெய்ட் பேட்ச் குரூப்பில் இதுக்கான பிடிஎஃப் போட்டு விடுறேன். நீங்கள் ஒரு 2-3 பாடம், சரிங்களா, ஹிஸ்ட்ரியில் ஒரு 2-3 டாபிக் படிக்கும்போது இதை கொஞ்சம் பார்த்து படிங்க. இதில் உள்ள பாயிண்ட்லாம் நீங்கள் படிக்கிறீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இதை கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பார்த்து படிங்க. அப்புறம் வேறு என்ன, ஸோ இந்த ஏரியா நல்லா பார்த்துங்க, நிர்வாகம் நல்லா பார்த்துங்க. இல்லை இந்த பதவிகளுடைய பேரெல்லாம் வந்து ரீசெண்டாக அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலையும் கிராமத்துக்கு ஒரு தலைவர் இருந்திருப்பாங்க. அந்த கிராம தலைவருக்கு ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பேர் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆங்கிளில் படிங்க. சரிங்களா? இப்போ நம்ம பெய்ட் பேட்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் அந்த 140 யூனிட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுலேயே இதெல்லாம் கவர் ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம குப்தர்கள்னு எடுத்துக்கிட்டால் குப்தர்கள் சம்மந்தமான இந்த 17 பாயிண்ட்டும் உங்களுக்கு அதிலே வந்துடும். பட் இந்த ஆர்டரில் இருக்காது, புக்கில் இருக்க அந்த ஆர்டரில் தான் கொடுத்துருப்பேன். பட் இது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். சரிங்களா? பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 2-3 டைம் ஆகுது இதெல்லாம் படித்து வச்சுங்க. சரிங்களா? நான் அதை கொடுக்குற வரைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணாமல் இப்போலேருந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வைங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டு வர்றேன், பெய்ட் பேட்ச் டெலகிராம் குரூப்பில் போட்டு வர்றேன். ஸோ பார்த்து உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொண்டு போங்க. ஸோ அடுத்து வந்து நாம் வந்து பண்பாடு, இந்தியாவுடைய பண்பாடு, அதுக்கப்புறம் இந்திய தேசிய இயக்கம், இதை வந்து எந்தெந்த ஆங்கிளில் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ முடிச்சுக்கலாமா? ஓகே.